அமைதியும் ஆனந்தமும் அன்பும் கருணையும் எங்கும் நிலைத்திருக்கட்டும். ஆன்மீகமை என்பர்களே, சித்தர்களை பின்பற்றுகின்ற எமதருமை பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் ஞானி பிருந்தாவனரின் ஆத்மார்த்தமான வணக்கங்கள். 2015 ஆடி அமாவாசை அன்று ஞானி பிருந்தாவனர் ஞானபீடம் தொடங்கி சிறிது காலங்கள் சித்தர்களின் ஆன்மீக இரகசியங்கள் என்ற தலைப்பிலே சிற்சில சத்சங்கங்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டது. அவற்றை பக்தர்களின் வேண்டுகோளுக்கிணங்க மீண்டும் வெளியிடுகின்றோம். ஞானி பிருந்தாவனர் ஞானபீடத்தை தொடர்பு கொள்ள 00919443399023 009194339923 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். இன்றைய சித்தர்களின் ஆன்மீக இரகசிய உரையில் சர்க்குரு யார் என்பதை பார்க்க உள்ளோம். குருபிரான் யார் என்பதை முன்பே பார்த்துவிட்டோம். குரு வேறு, சர்க்குரு வேறு. சர்க்குரு யார்? உங்கள் எல்லோருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, சிவாலயத்தில் தென்முக கடவுளாக அமர்ந்திருக்கும் குருவை எல்லோரும் பார்த்திருக்கின்றீர்கள். ஈஸ்வரமே லோக குருவாக, ஏன் எனக்கு குரு இல்லைங்கும் போது லோக குருவாக அமர்ந்திருக்கு. தென்முகமா தெற்க பார்த்து எல்லாரும் வியாழக்கிழமான கொண்டகல்ல போட்டு நம்ம எல்லாம் சுவாமி கும்பிட்டு எல்லாம் செய்றீங்க. அந்த ரூபத்தின் தத்துவம் என்ன? ஞான தத்துவம் புதைந்து இருக்கு அந்த ரூபத்தில். இந்த ஞான தத்துவம் என்ன? ஒரு விருட்சம், இந்த விருட்சத்திற்கு அடியில் சுவாமி உட்கார்ந்துருக்கு. அவங்க கிட்டேருந்து உபதேசம் கேட்பதற்கு ஒரு 4 முனிவர்கள் உட்கார்ந்துருக்காங்க. இது எல்லோரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் நீங்கள் பார்க்க தவறிய விஷயங்கள் என்னென்ன? சர்க்குருநாதர் ஒரு காலை கீழே ஊன்றி ஒரு காலை மடித்து இடது காலின் மேல் போட்டிருப்பார். இந்த காலை கீழே ஊனி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த காலுக்கு கீழே யமன் இருப்பார். இதை யாரும் கவனிச்சிருக்கீங்களான்னு தெரில. இனிமையாச்சும் போய் பாருங்க. வெறுமனே வியாழக்கிழமை கொண்டகல்ல படிக்கிறதுல பெரிய ஞானம் கிடைச்சிடாது. இதெல்லாம் பாருங்க என்ன தத்துவம்னு. 4 முனிவர்கள் ஏன் அமர்ந்தார்கள்? பெரிய ஞானம். சர்க்குருவானவரோட வேலையே அதான். இந்த ஒரு விஷயத்தை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சர்க்குருவின் தொழில் என்ன அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சிடும். நல்லா அற்புதமா இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு காலை மேலே தூக்கி வைத்து ஒரு காலால் அழுத்தினால் யமவாதனை போகும். இதை சொல்றவங்க தான் சர்க்குரு. சொல்வதோடு மட்டுமல்லாமல் இதை உங்களுக்கு அனுபவ உபதேசமாக கொடுத்து அதை நீங்கள் உணரும் வண்ணம் செய்யணும். வெறுமனே பேசிட்டு போறதல்ல. அந்த 4 முனிவர்களுக்கும் சர்க்குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி மௌனத்துல தான் பேசுறாங்க. இதுதான் இருக்கு. அந்த 4 முனிவர்கள் பெற்ற யோகம் என்ன தெரியுங்களா? சித்தர்கள் சொல்லக்கூடிய சரிகை, கிரிகை, யோகம், ஞானம், இதுக்கு தான் 4 முனிவர்களை வச்சிருக்காங்க. இதை அகப்பை சித்தரும் 4 பாதமடி அகப்பை நன்னெறி கண்டாயோ, 4 பாதத்தில் தான் நன்னெறிகளை அதாவது அடைய முடியும், ஞானத்தை அடைய முடியும். ஒன்று சரிகை அல்லது கிரிகை அல்லது யோகம் அல்லது ஞானம். சித்தர்கள் உங்களுக்கு சொல்வது பூரண ஞானம். அப்பொழுது யார் ஒருவர் மரணமில்லாத பேரின்ப பெருவாழ்வு பற்றி பேசி அதை உங்களுக்கு உபதேசமாக கொடுத்து அந்த சாகா கல்வியை கொடுத்து உங்களை மரணமில்லா பேரின்ப பெருவாழ்விற்கு யார் ஒருவர் இட்டு செல்கின்றார்களோ அவர்கள்தான் சர்க்குரு. வெறுமனே மனதை மற்றும் மனோபயிற்சிகளை கொடுத்து வெறுமனே உங்களை மனதில் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மன ஒருநிலைப்பாடை கொடுத்து ரிலாக்ஸேஷன் தெரப்பி கொடுக்குறவங்கலாம் சர்க்குரு கிடையாது. புரிஞ்சுங்க. இன்றைய காலகட்டம் அப்படி இருக்கு. குருபிரான் சர்க்குரு. சர்க்குருன்னா பரம்பொருளை குறிக்கின்ற சொல், இறைவனே குறிக்கின்ற சொல்.
இந்த குருக்களோட லட்சணத்தை பத்தி ஒரு சித்தர் பாடுறாரு. சொர்க்குருவாலே கதியாமோ, பொய்யை சொல்லுவார் தங்கள் உறவாமோ, நான் என்ற ஆணவம் பேசார்கள் நல்ல, நாடென்றும் காடென்றும் சொல்லார்கள். குரு இருப்பதும் உள்ளத்திலே, மனக்கோணல் அறுப்பதும் தனக்குள்ளே, பொருள் இருப்பது அறியாமல் பூடம் போடுவதெப்படி ஞான பெண்ணே. இந்த சித்தரின் விளக்கம் உங்களுக்கு குருவின் லட்சணத்தை காட்டுகின்றது. வெறும் சொல்லிட்டு போறவங்க குரு இல்ல. சொற்குருவாலே கதியாமோ, பொய்யை சொல்லுவார் தங்கள் உறவாமோ. ஏன்? உங்களோட உறவு வச்சுக்கிட்டாதான் அவர்களுக்கு நீங்க தன்மானங்கள் எல்லாம் கொடுப்பீங்க. அவங்க இந்த யுகத்துல சந்தோஷமா வாழ முடியும். வெறும் பொய் அனுபவத்துல உணர்த்தணும். அப்ப சர்க்குருவானவரை சேர வேணும். எப்படி சேர்றது? இந்த உண்மையான குருவானவர் தியான முக்தியை உங்களுக்கு அந்த யுக்திகளை எல்லாம் சொல்லிக் கொடுத்து அதை நீங்கள் அடைந்த பின் சர்க்குருவானவரின் தரிசனம் கிடைக்கும். அந்த சர்க்குரு எப்படி இருப்பாங்க? உங்களுடைய உள்ள குரு இருப்பதும் உள்ளத்திலே, மனக்கோணல் இருப்பதும் தனக்குள்ளே, உங்களுக்குள்ளார இருந்து வெளிப்படுவாங்க. சர்க்குரு உங்களுக்குள்ளார எல்லாருக்குள்ளாரையும் இருக்காங்க. அவங்க தன்னை வெளிப்படுத்தி காட்டிக்கொள்வார்கள். குருவானவர் எப்படி இருப்பார்? தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. இதாங்க சர்க்குருவோட லட்சணம். குருவின் திருமேனியை தெளிந்த பின்பு, நான் யார் என்று தெளிந்த பின்பு நீங்கள் தரிசிக்கலாம். மேனின்னா உடம்பு, திருமேனினா அரூப நிலை. மேனி அல்லாத ஒரு மேனி, அது அனுபவத்துல புரிஞ்சுங்க. தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். நாமம்னா சொல்லு, திருநாமம்னா உயரியது. குருவின் திருவார்த்தை கேட்டல். அடுத்து தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். திருவார்த்தை, வார்த்தைனா சொல், திருவார்த்தைனா வார்த்தைகள் அற்ற வார்த்தை ஒன்று இருக்கு. அதான் சித்தன் சொல்றான், ஊமை எழுத்து உடலாட்சி மற்றும் ஓம் என்ற எழுத்தே உயிராட்சி. இந்த ஊமை எழுத்து ஒன்று இருக்கு, அந்த ஊமை எழுத்தை உபதேசிப்பான். அதான் அந்த நாமம். அடுத்து தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. இந்த குருவின் உருவை அவர்கள் காட்டிய பின்பு அதை நீங்கள் சிந்தித்திருப்பதுதான் சர்க்குருநாதனை அடைவதற்கான வழி. மற்றபடி சர்க்குருவின் இலக்கணமே இதுதான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் முஞ்ஞானம் அடைந்த பின்பு, நான் யார் என்று உணர்ந்த பின்பு, சர்க்குருவானவர் சாகா கல்வியை உங்களுக்கு உபதேசித்து மரணமிலா பேரின்ப பெருவாழ்வை உங்களுக்கு வழங்குவார். இதுதான் சர்க்குருவின் தொழில்.